ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை என்று உருவாகி இருக்கக்கூடிய அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும், இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் கொடுக்க போகுது, இரண்டு விஷயங்களில் நீங்கள் எளிமையாக செய்து நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே நவகிரகங்களின் தலைவராக இருக்கக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து கணக்கீடு செய்வாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் தான். தமிழ் மாதத்தில் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வளங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவ மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வைகாசம் அப்படின்னு சொல்கிறதும் வழக்கமான ஒன்று தாங்க. இந்த வைகாசியில் புனித நதிகளில் நீராடி மகாவிஷ்ணுவிற்கு துளசி இலைகளை கொண்டு பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பேரானது கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லியிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தை குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் யார் ஒருவர் குலதெய்வத்தை வேண்டி கும்பத்தை வீட்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நிம்மதியானது கிடைக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். மேலும் பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் கொண்ட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு சுபிட்சம் கிடைக்கும் அப்படின்றது தாங்க மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. ஸோ அமாவாசை வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய வழிபாட்டு நாட்களில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அதில் ஒன்று தான் அமாவாசை. ஸோ இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு பித்ருக்கடன் போன்றவை எல்லாம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக சொல்லப்படுது. அதனால் இந்த தினத்தில் எப்போ தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா அமாவாசையானது உங்களுக்கு சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதத்தினுடைய முதல்ல வரக்கூடிய அமாவாசை நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அமாவாசை திங்கட்கிழமை ஆரம்பமாகி செவ்வாய்க்கிழமை தான் முடியுது. அதாவது திங்கட்கிழமை 11 மணிக்கு மேலே தான் அமாவாசை உருவாகுது. அதாவது 11 மணி 30 நிமிடத்திற்கு மேலே அமாவாசை உருவாகுது. ஸோ திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்குறவங்க 1 மணிக்குள்ளே கொடுத்துடுங்க. அதே அடுத்த நாள் அமாவாசை எப்போ முடியுதுன்னா 9 மணிக்கு மேலே முடிஞ்சிடுது. ஸோ அதனால் தர்ப்பணம் கொடுப்பதற்கு திங்கட்கிழமை தான் ஏற்ற நாள். மதியம் 1 மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஸோ இந்த வைகாசியில் வரக்கூடிய அமாவாசைக்கு வேறு என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திர நாளில் வர்றது தாங்க ரொம்பவே சிறப்பானது. ஸோ இதனால் முன்னோர்களுடைய ஆசி அருளோட முருகனுடைய அருளாசி நமக்கு கண்டிப்பாக பெற முடியும். அதனால் அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா சிவன் கோவில் இல்லைனா முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் கவலையப்படாதீங்க. உங்களுடைய வீட்லேயே காகத்திற்கு கருப்பியல் இல்லைனா வெள்ளையில் கலந்த அன்னம் அளித்து பித்ரு வழிபாடுகள் செய்யுங்க. இல்லைனா பசுவுக்கு பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் இதெல்லாம் கலந்து வச்சு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கோமாதாவினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் வீட்டில் செல்வமானது பெருக ஆரம்பிக்கும். கிருத்திகை நாளில் வரக்கூடிய அமாவாசையில் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நீண்ட ஆயுள், செல்வ வளம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது போல் ஒரு சில எளிமையான விஷயங்களை எல்லாம் கட்டாயமாக இந்த அமாவாசையில் செய்து நல்ல ஒரு பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க. இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு அமாவாசையாக இருக்கிறதுனால யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் மாதங்களில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய வைகாசி மாதம் ஆரம்பமாகக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்தே வைகாசி ஆரம்பமாயிடுதுங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசை 26ஆம் தேதி அன்றைக்கி வந்திருக்கு. ஸோ வைகாசி மாதம் அமாவாசையாக தான் இந்த மாதத்தை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இந்த வைகாசி மாதம் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. அந்த வரிசையில் பார்க்கையில் சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் தான் கிடைக்க இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கூடவே நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மேலும் இருக்கக்கூடிய தகவல்களும் ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களும் உங்களால் எளிமையாக செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். சிம்மம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் முறியடித்து சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். அதாவது அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு நிச்சயமாக பணப்புழக்கமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய அவசிய தேவைகள் எதுவாக இருந்தாலுமே கூட அதையும் உங்களால் பூர்த்தி செய்துக்க முடியும். திருமண முயற்சிகளானது சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அத்தோட குடும்பத்தில் ஆடம்பர வசதிகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா மறைய ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக கணவன்
கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் தாங்க இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக வந்து செயல்படுவாங்க. உங்களை தவறாக இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இப்போ உங்களை பற்றி நல்ல ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. அவங்களுடைய தவறையெல்லாம் உணர்ந்து அவங்க வந்து திரும்பி வந்து உங்ககிட்ட அன்பு காட்டுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறப்போகுது. அதுவும் குறிப்பாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட இப்போ ஒன்று சேருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கிரக மாற்றங்களானது இந்த டைமில் உருவாகி இருக்குங்க. சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களானது ஏற்படும். நிறைய இடங்களில் விழாக்கள் விருந்துகள் எல்லாத்துலேயும் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் உறவினர்களால் ஒரு சில மனக்கசப்புகள் தரக்கூடிய சம்பவங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுமான வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படின்றது அதிக அளவு வந்து இருக்கவே இருக்காது. அவசரப்பட்டு முடிவு எடுத்துடுவாங்க. ஆனால் அப்படி ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படின்றதுனால ரொம்பவே பொறுமையாக இருங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா புதுசாக வீடு வாங்குறதுக்கும் வாகனம் வாங்குறதுக்கான யோக அமைப்புகள் கூட வந்து ஏற்படும். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு பணியாளர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவப்பெயர் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ சக ஊழியர்களும் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நல்லபடியாகவே வந்து வேலை செய்வாங்க. உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் எதிர்த்த அத்தனை விதமான சலுகைகளும் வந்து இப்போ கிடைக்க போகுது. எதிர்பார்த்த எல்லாத்தையும் வந்து பெற போகிறீங்க. ஸோ இதனால் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாகவே வந்து கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்குங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் பொறுமையாகவும் நிதானத்தோடும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த காலகட்டங்களை எளிமையாகவே உங்களால் வந்து கடந்து வர முடியும். ஒரு சில சிம்மராசினியர்கள்லாம் தொழில் செய்துட்ருக்கீங்க, வியாபாரம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு மந்தமான ஒரு சூழ்நிலைகளானது இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி விறுவிறுப்பாக வந்து உங்களுக்கு எல்லா வேலைகளும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அத்தோடு பார்த்திங்கன்னா லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்குமே நிறைய பாதிப்புகளையும் நஷ்டங்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இனி லாபம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே பார்த்திங்கன்னா வியாபாரமும் நல்ல விருத்தி அடைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக துணிந்து எந்த வியாபாரத்தை வேணாலும் செய்யலாம். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்க இருக்குது. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாகவே வந்து கொண்டு போவீங்க. புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒருவேளை அலுவலகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியோடு வந்து வாழக்கூடிய ஒரு நேரம். புதுசாக உங்களை தேடி நிறைய பதவி வாய்ப்புகள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்பவே கடுமையான ஒரு காலகட்டங்களாக தான் இருக்குது. ஏன்னா சனி அஷ்டமத்தில் வேறு இருக்கார். சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இல்லை. கேது பார்த்திங்கன்னா சிம்மத்திலே வந்து அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலே கேது வந்து அமர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இருந்தாலுமே கூட இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு மட்டும்தாங்க. குரு சுபத்துவம் பெற்ற கிரகமாக இருந்தாலுமே கூட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டைமு ரொம்ப அற்புதமான இடத்துல அமர்ந்து அருள்பாலிக்க போகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் போதுங்க உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் வந்து போக்கி கொடுத்துருவார். ஸோ குருவினுடைய ஒரு நிலை சரியாக இருக்குது, குருவினுடைய பார்வை உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிது அப்படிங்கும் போது வேறு என்ன வேணும்? மற்ற கிரகங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இவர் வந்து தவிடுபடி ஆக்கிடுவார். ஸோ குருவினுடைய மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் வந்து ஜெபம் பண்ணுங்கள். குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்கிறது இன்னும் மென்மேலும் உங்களுக்கு சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் கண்டிப்பாக சிம்மராசினியர்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அமாவாசையில் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்காங்கன்னா கட்டாயமாக உங்களை வழிபாடுகள் செய்யுங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யுங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பல பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு எல்லா சுகமும் கிடைக்கும். சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து
செய்துட்டு வாங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்வதும் கனகஸ்தார சோஸ்திரத்தை பாராயணம் செய்கிறதும் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளையும் செல்வ செழிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.